الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك ماذا ينفقون قل العفو. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எம்முயிரிலும் மேலாக வந்துதித்த கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா முஃமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வாழச் செய்திருக்கிறான் என்றால், அந்த ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகிய அல்லாஹ் நம் அனைவரையும் நேசித்திருக்கிறான் என்பது அர்த்தம். அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான். அதனால் நல்ல காலங்களில், சிறந்த காலங்களில் வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த சிறப்பான மாதங்கள், சிறப்பான காலங்கள் வரும்போது ஒரு மனிதன் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய நெருக்கத்தை அவன் பெற முயற்சிக்க வேண்டும். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவன் தயாராக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அலா இன்ன லில்லாஹி அய்யாம், அல்லாஹ்வுக்கு சில நாட்கள் இருக்கிறது, ஃபீஹி நஃபாத்துஹு சுப்ஹானஹு வ தஆலா, அதிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் பொழியக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. ஃபதஅர்ரது லஹா, நீங்கள் அவைகளுக்கு குறுக்கிட்டுக் கொள்ளுங்கள், அவைகளை அடைந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய காலங்களிலே சில காலங்கள் மிகச் சிறந்த உன்னதமான காலங்களாக இருக்கிறது. அந்த காலங்களில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான முறையில் வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கி வரக்கூடிய வழிகளை அவனுக்கு இலேசாக்கி கொடுக்கிறான். ஒமன் ஜாஹத ஃபீனா, யார் எங்களுடைய விடயத்தில் முயற்சிக்கிறார்களோ, லனஹதியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை திறந்து கொடுப்போம், எங்களுடைய பாதைகளை காட்டிக் கொடுப்போம் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்றும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றும் யார் ஒரு மனிதன் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பல வழிகளை திறந்து கொடுக்கிறான். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பல வழிகளை திறந்து கொடுக்கிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, ஆதத்துடைய மகனே, மனிதனே, நீ என்னை நோக்கி ஒரு ஷானாவு நீ விரைந்து வந்தால்
நான் உன்னை நோக்கி ஒரு முழமளவு வருவேன், நீ என்னை நோக்கி ஒரு முழமளவு விரைந்து வருவாயே ஆனால் நான் உன்னை நோக்கி விரைந்து வருவேன், நீ விரைந்து வருவாயே ஆனால் நான் உன்னை நோக்கி அதைவிட வேகமாக ஓடி வரக்கூடிய வேகத்தில் வருவேன் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை நெருங்கி வருகிறான் என்றால் இடத்தாலோ காலத்தாலோ அல்ல, மாறாக அந்த அடியான் அவனை நெருங்குவதற்கு அந்த அடியானுக்கு தடையாக இருப்பது, ஒரு அடியான் அவனை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்கு தடையாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத செயற்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத குணங்களும் தான். ஒரு மனிதன் இவைகளை நீக்க வேண்டும் என்று முயற்சிப்பானேயானால் அல்லாஹு தஆலா அவனுக்கு ஸ்ரீதேவித்தனத்துடைய வழியை திறந்து கொடுக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம் என்கிறார்கள் அறிஞர்கள். அந்த அடிப்படையில் சிறப்பான காலமாகிய ரமதானுடைய காலம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, விசுவாசிகளே, அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்ட நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வேண்டும். இறையச்சமுடையவர்களாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு அதனுடைய ஒரு வழி, மிகப்பெரிய ஒரு வழி. நோன்பை பிடிப்பதின் காரணமாக ஒரு மனிதன் தனக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவையே அவன் தடுக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனை பார்த்து கேட்பது போன்றிருக்கிறது. மனிதா, உனக்கு நான் ஆகுமாக்கப்பட்ட விடயத்தையே எனக்காக வேண்டி உன்னால் தடுக்க முடியும் என்றால் ஏன் ஆகுமாக்கப்படாத, விலக்கப்பட்ட, ஹராமான, உனக்கு சொந்தமில்லாதவைகளை சாப்பிடுவதை உன்னால் எப்படி முடியும்? நீ எனக்கு வழிபடக்கூடிய அடியான் அல்லவா என்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வால் எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட எங்களுடைய மனைவிமார்களுடன் கூடி வாழ்வது, உடலுறவு கொள்வதை கூட ரமதானுடைய பகல் காலங்களில் ஒரு மனிதன் தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நோன்பு பிடிக்கக்கூடிய மனிதர்கள் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய மறுபக்கம் ஒரு கேள்வி எங்களை பார்த்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய கேள்வி. ஏ மனிதா, உனக்கு ஹலாலாக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட உன்னுடைய மனைவியையே அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னால் தடுத்து அவளுடன் உறவு கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் ஹராமான முறையில் விபச்சாரங்கள் போன்ற அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட உறவுகளை ஏன் உன்னால் தடுக்க முடியாமல் இருக்கிறது? நீ விசுவாசி அல்லவா என்ற ஒரு இஸ்லாமிய கேள்வி எல்லா இஸ்லாமியர்களை பார்த்தும் அங்கு தோற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் அருந்தக்கூடிய பானங்கள் அவைகள் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டவைகள் என்றாலும் ரமதானுடைய காலத்தில் நோன்பு தக்வாவை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவைகளை நாங்கள் தடுக்கிறோம் என்றால் எங்களை பார்த்து இஸ்லாமிய கேள்வி முன் வருகிறது. மனிதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி உனக்கு ஏனைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவையே உன்னால் தடுக்க முடியும் என்றால் ஏன் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்படாததை உன்னால் தடுக்க முடியாது? நீ அந்த அளவுக்கு பலகீனனா? நீ அந்த அளவுக்கு தக்குவா அற்றவனா? நீ விசுவாசி அல்லையா என்ற ஒரு கேள்வியை இஸ்லாமிய உலகம், இஸ்லாமிய அறிவு எங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை உணர கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ரமதானுடைய நோன்பு என்றால் இஸ்லாமிய மாதங்களில் ஒன்றாகிய இந்த ரமதானுடைய மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்படுகிறது. வயது வந்த ஆண்கள், பெண்கள், அதே போன்று நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் சலுகை கொடுத்திருக்கிறான். நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான். பிரயாணிகளுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களில் தீராத நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அதை மீண்டும் கலா செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அவர் நோய் நீங்கக்கூடிய ஒருவர் என்றால் நோய் நீங்கியதின் பிறகு அவர் அதை மீண்டும் திரும்பி கலா செய்ய வேண்டும். அதே போன்று பிரயாணியா இருந்தால் பிரயாணம் முடிவடைந்ததற்கு பின்னால் அவருக்கு நோன்பை கலா செய்ய முடியும் என்ற சலுகையையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஒரு பாலூட்டக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையின் மீது பயப்படுவாளேயானால், நான் நோன்பு நோட்பதின் காரணமாக
பால் சுரப்பது குறைவடைந்தோ அல்லது தன்னுடைய குழந்தையை சரியான முறையில் என்னால் பராமரிக்க முடியாமல் போகும் என்று ஒரு தாய் பயப்படுவானேயானால் அந்த தாய்க்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் சலுகை கொடுக்கிறது. என்றாலும் அவளுடைய காரணம் நீங்கினதற்கு பின்னால் அவள் நோன்பை மீண்டும் கதா செய்து அந்த நோன்புக்காக வேண்டி அவள் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். அரிசி ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 650 கிராம் அரிசி ஒரு நோன்புக்கு 650 கிராம் அரிசி அவர் ஹதியா செய்ய வேண்டும், கலாவும் செய்ய வேண்டும். ஏன்? குழந்தைக்காக வேண்டி பயந்து குழந்தையுடைய சௌகரியங்களை கவனித்தவள் நோன்பை விட்டதினால். அதே பெண் தனக்காக வேண்டி பயந்தால், தனக்கு நோன்பு நோற்றால் நான் பாலூற்றிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிடும், துன்பம் வந்துவிடும், நோய் வந்துவிடும் என்று பயந்து நோன்பை விட்டால், தனக்காக வேண்டி பயந்தால் கலா செய்வது மட்டும்தான் அவளுக்கு கடமை, ஃபிதியா கொடுப்பது கடமை இல்லை. அதே சட்டம்தான் கற்பிணி தாய்மார்கள், குழந்தை சுமந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அவர்களுக்கு இஸ்லாம் சக்தி இருந்தால் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு பயந்து நீங்கள் நோன்பை விட்டால் கலா செய்வது மட்டும்தான் உங்களுக்கு கடமை. குழந்தைக்காக வேண்டி பயந்தால் கலாவும் செய்து ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு 650 கிராம் தானியம் அரிசி அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்கிறது. என்றால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அதாவது மூமின்கள் மீது மனிதர்கள் மீது விடாப்பிடியான கட்டளைகளை விடவில்லை, அவர்களை மார்க்கத்தின் மீது நிர்பந்திக்கவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களுடைய மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. யாருக்கு? முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தார்களை கூட நிர்பந்தித்து இஸ்லாத்தில் நுழைவிப்பதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை நாங்கள் அறிய கடமைப்பட்டுள்ளோம். மாற்று மதத்தவர்கள் அவர்களை கூட இஸ்லாத்தில் நிர்பந்தித்து இஸ்லாத்தில் நுழைவிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்திலே நிர்பந்தம் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம் அவனுக்கு கஷ்டம் கொடுக்காது, அவனை நிர்பந்திக்காது என்று இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நோய்வாய்ப்பட்டவர்கள், கற்பிணி தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், பிரயாணிகளுக்கு இஸ்லாம் நோன்பிலே சலுகை வைத்திருக்கிறது. அப்படி இருந்தும் சில கஷ்டங்களை தானே ஏற்று சுமந்து யார் நோன்பு பிடித்தாரோ அவருடைய நோன்பு ஒப்புக்கொள்ளப்படுகிறது. என்றாலும் தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒருவர் கஷ்டம் சுமப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய கடமை நான் நோன்பை பிடித்தே ஆகுவேன் என்று ஒருவர் வீம்பு பிடித்து அதன் மூலமாக அவனுக்கு பல அசௌகரியங்கள் வருகிறது என்றால் இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. பாலூட்டக்கூடிய தாய் நோன்பு பிடிப்பதினால் குழந்தைக்கு கஷ்டங்கள் வரும் என்று, குழந்தைக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் என்பது உறுதியானால் அவளுக்கு நோன்பு கடமை இல்லை என்பதை இஸ்லாம் சொல்கிறது. கஷ்டங்கள், தன்னுடைய உறுப்புகள் இழக்கக்கூடிய, உறுப்புகள் சோர்வடையக்கூடிய, உறுப்புகளில் பிரச்சனைகள் அல்லது தன்னுடைய ரூகிலே பிரச்சனைகள், உயிராபத்துகள் ஏற்படும் என்றால் இஸ்லாம் எந்த கடமையையும் அவர்களுக்கு நிர்பந்திக்காது. மாறாக உங்களை நீங்கள் பாதுகாருங்கள், சலுகை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பரவாக்கப்பட்ட, இறைவனால் கடமையாக்கப்பட்ட ரமதானுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அறிய கடமைப்பட்டுள்ளோம். பல முஸ்லிம்கள் அதிலே பராமுகமாக இருப்பதை காண்கிறோம். சில முஸ்லிம்களுக்கு அவைகளுடைய விடயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடும் என நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் இருக்கிறது, இறை வேதம் இருக்கிறது. அந்த குர்ஆன் அதில் அதிகமான பகுதி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதர வணக்கங்களை சொன்ன குர்ஆனில் அதிகமான பகுதி மனிதனுடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, மனிதனுடைய பாதுகாப்பை பேசிக் கொண்டிருக்கிறது, மனிதத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று இஸ்லாத்துக்கு பல இட்டுக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ரமதானுடைய மாதம் பல பதில்களை அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறங்கியது. அதனால் தான் இறைவன் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது.
யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கட்டும் என்று சொல்கிறது. அந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வழிபாட்டுடைய விடயங்களை சொல்வதை விட அதிகமாக மனிதனுடைய விடயங்களில் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதைத்தான் சொல்கிறது. மனிதத்துவத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள் என்று சொல்கிறது. நோன்பை விதியாக்கிய இஸ்லாம் அந்த நோன்பு இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மனிதத்துவத்தை சம்பந்தப்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை தன்னுடைய சமூகத்துக்கு எத்தி வைத்த போது சொல்லுகிறார்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு பாவ மன்னிப்பு தேடினால் அவர்களை மன்னிக்கிறான், அவர்களில் 3 பேரை தவிர. ஒருவர் யார்? விபச்சாரம் புரியக்கூடியவர். விபச்சாரம் புரியக்கூடியவர், இன்னொரு குடும்பத்தை நாசமாக்கக்கூடியவர், இன்னொரு குடும்பத்துடைய மானத்தில் விளையாடக்கூடியவர், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியவர். அந்த பெண்ணும் உடந்தையானாலும் அந்த குடும்பத்தில் யாரும் அதற்கு உடந்தையாக மாட்டார்கள். அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை தேடிக் கொடுக்கக்கூடிய விபச்சாரம், அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை உடையவன். அந்த பெரும்பாவத்திலிருந்து அவன் மீண்டு அதை விட்டும் அவன் ஒதுங்கி அதற்குரிய பாவ மன்னிப்பை சரியான முறையில் தேடாத வரைக்கும் இறைவன் அவனை இந்த ரமதானில் மன்னிக்க மாட்டான். முதம்மிருல் ஹம்ர், அதே போன்று போதை வஸ்துகளை உபயோகித்து தன்னுடைய புத்தியை போக்கிக் கொள்ளக்கூடியவன், போதை பொருட்களை மஸ்தை ஏற்படுத்தக்கூடியவைகளை புழங்கக்கூடியவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவன் திருந்தி அவைகளை கைவிட்டு அதற்குரிய பாவ மன்னிப்பை தேடினாலே ஒழிய. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் முஷாஹின், பிற மனிதர்களை பற்றி வஞ்சகங்களை உள்ளத்தில் சுமந்திருக்கக்கூடியவன், அவனுக்கு இந்த மாதத்தில் மன்னிப்பு கிடையாது, அவனுடைய உள்ளத்தை அவன் தூய்மையாக்கும் வரைக்கும். இந்த மாதம் புனிதமான மாதம் என்று சொன்ன இஸ்லாம், இந்த புனிதமான மாதத்தில் உலகில் மனிதன் மனிதத்துவத்துடன் வாழக்கூடிய வழியையும் இந்த மாதத்துடன் சம்பந்தப்படுத்தி இறைவன் உணர்த்துகிறான். யார் தன்னுடைய உள்ளத்திலே பிற மனிதர்களுக்கு அநியாயங்களை நினைத்தவனாக, வஞ்சகன் நினைத்தவனாக, புறம் பேசக்கூடியவனாக, கோல் சொல்லக்கூடியவனாக, பிறருடைய மானத்தை வாங்கக்கூடியவனாக, இப்படியான எண்ணங்களை எல்லாம் மனதில் அவன் நினைத்து கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த ரமலானில் மன்னிப்பு கிடையாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் இஸ்லாமிய மார்க்கம் பிற மனிதர்களுடைய மனிதத்துவத்தை மதிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை விளங்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மாதத்திலே இன்னொரு மனிதரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் தான் தன்னுடைய பெற்றோரை நோவிக்க கூடியவன். ஆக்குல்லில் வாலிதைன், பெற்றோரை நோவிக்க கூடியவனை அல்லாஹ் இந்த மாதத்தில் மன்னிக்க மாட்டான், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. வசுஹ்துல்லாஹி ஃபீ சுஹ்துல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் நாங்கள் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு நோட்டாலும் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களால் துன்புறுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களால் பணிவிடை செய்யப்படாத நிலையில் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எங்களோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. என்றால் வெறும் இபாதத்து, வெறும் வழிபாடு எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது என்று இஸ்லாம் சொல்கிறது. வழிபாடு வெறுமனே இருக்கக்கூடாது. உங்களுடைய வழிபாடு நீங்கள் உடம்பினால் மட்டுமல்ல, வழிபாடு உள்ளம் சார்ந்ததாக வழிபாடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர், அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, கைஃப தஸ்தக்பிலூன ஷஹ்ர ரமதான், நீங்க ரமதானுடைய காலத்தை எவ்வாறு நீங்கள் வரவேற்பீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், நஹ்னு மஆஷர ஸஹாபா, நாங்க சஹாபாக்கள் கூட்டம், அல்லாஹ்வுடைய தோழர்களாக இருந்த நாங்கள்
அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாக இருந்த நாங்கள் நஸ்தக்பிலு ரமதான், ரமதானுடைய மாதத்தை வரவேற்போம். வமா ஃபீ குலூபினா கில்லுல் லில் ஆகிரீன், எங்களுடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் எந்த விதமான வஞ்சகமும் இருக்காது. நாங்கள் ரமதானை வரவேற்போம், உள்ளங்கள் தூய்மையானவர்களாக நாங்கள் வரவேற்போம். ரமதானுடைய மாதம் வெறுமனே பட்டினி தாவத்தை மட்டும் எங்களுக்கு சுமந்து வராது. ரமதானுடைய மாதம் வெறுமனே இரவில் நின்று வணங்குவதை மட்டும் எங்களுக்கு சுமந்து வரவில்லை. மாறாக எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்கக்கூடிய வழிமுறைகளையும் சுமந்து வந்தது. அப்படித்தான் நாங்கள் ரமதானை வரவேற்றோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை பற்றி சொல்கிறார்கள் என்றால் முஸ்லிம்களாகிய நாங்கள் அதைத்தான் பின்பற்ற மிக கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் இரவு பூராக நின்று வணங்குகிறாள், பகல் பூராக நோன்பு நோட்கிறாள், இவளுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இரவு பூராக நின்று வணங்குகிறாள், பகல் பூராக நோன்பு நோட்கிறாள், ஆனால் அவளுடைய நாவு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறது, அவளுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நாவு நீட்டம் என்றால் என்ன? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவள் பிறர் அவளுடைய அயல் வீட்டார்களை நோவிப்பதை தவிர்த்து கொள்ள மாட்டாள், அவர்களை பற்றி தப்பு தப்பாக எல்லாம் பேசுகிறாள், அவர்களுடன் சண்டை பிடிக்கிறாள், நாவை நீட்டுகிறாள், இது மட்டும்தான் அவளுடைய குறை. ஆனால் அவளுடைய நிலை எவ்வாறு தெரியுமா? அவள் இரவு பூராக நின்று வணங்கி பகல் பூராக நோன்பு நோக்கிறார் யா ரசூலல்லாஹ், அவளுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகில் இருப்பாள் என்கிறார்கள். இரவு பூராக நின்று வணங்கிய ஒரு பெண், பகல் பூராக நோன்பு நோட்ட ஒரு பெண், அவளால் பிற மனிதர்களுக்கு நோவினை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவள் கடுமையான நரக வேதனையை அனுபவிப்பாள் என்றால் இஸ்லாம் என்பது வெறுமனே உடம்புடைய அமட்கள் அல்ல. இஸ்லாம் என்பது வெறுமனே உடம்புடைய அசைவுகள் அல்ல. மாறாக உடம்புடைய ஒவ்வொரு அசைவுகளும் உள்ளத்தை சம்பந்தப்படுத்தியதாக இருக்க வேண்டும். உள்ளங்கள் கெட்ட நிலையில், அநியாயங்கள் சுமந்த நிலையில், பிறருக்கு கெடுதி நினைத்த நிலையில், பிற உயிர்களுக்கு ஆபத்தான எண்ணங்கள் கொண்ட நிலையில் ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான், ஒரு நோன்பு பிடிக்கவன் இருக்க மாட்டான், ஒரு தொழக்கூடியவன் இருக்க மாட்டான் என்று எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. என்றால் இது ஒரு இனத்துக்கு மட்டும் உண்டான மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புக்கும் உண்டான மார்க்கம் என்பதை இஸ்லாம் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் சிந்திக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு பெண், விபச்சாரி பெண் வாழ்ந்து வந்தாள். இந்த விபச்சாரி பெண் ஒரு நாள் பாதையோரமாக அவள் நடந்து வரும்போது ஒரு நாய், தாகம் தாங்க முடியாமல் தாகித்த ஒரு நாய் தன்னுடைய நாவை, தன்னுடைய நாக்கை மண்ணில் தாகத்தின் காரணமாக புரட்டி கொண்டிருக்கிறது. ஈரலிப்பு கிடைக்கும் என்ற ஒரு ஆதரவில் ஒரு நாய் தன்னுடைய நாக்கை நிலத்தில் பிரட்டி கொண்டிருப்பதை கண்ட அந்த விபச்சாரி பெண் அந்த நாயின் மீது கருணை கொண்டு அந்த நாய்க்காக வேண்டி நீரை தேடி எடுத்து வந்து அந்த நாய்க்கு புகட்டுகிறாள். இவளுடைய கருணைக்கு இறைவன் நன்றி செலுத்தினான். எப்படி நன்றி செலுத்தினான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவளை மன்னித்து விட்டான். அவளுடைய பாவத்தை மன்னித்து அவள் அல்லாஹ்விடத்தில் மீண்டு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தார். அவளுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் அவளை சுவர்க்கத்துக்குரியவளாக மாற்றினான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது. என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருணை இருக்கிறது. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், சாராதவர்கள் அனைவருக்கும் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு இருக்கிறது. இந்த அன்பு பெரிய ஒரு வணக்கம் என்பதை விளங்குங்கள். இந்த அன்பு பெரிய ஒரு இபாதத் என்பதை அறியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் மர்அ
லா யப்லுகு தரஜத்தல் காயிமில் லைலி வ ஸாயிமின் நஹார் பிஹுஸ்னி குல்கிஹி. உங்கள ஒரு மனிதன் இரவு பூராக நின்று வணங்கி பகல் பூராக நோன்பு நோற்ற நன்மையை அடைகிறான். எப்போது என்றால் அவன் நல்ல குணமுடையவனாக இருக்கும் போது, அவனுடைய நல்ல குணத்தினால் அவன் இரவு பூராக நின்று வணங்கி பகல் பூராக நோன்பு பிடித்த நன்மையை அடைகிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய எதிர்மறை கருத்தை பாருங்கள். யார் ஒரு மனிதன் இரவு பூராக நின்று வணங்கியும் பகல் பூராக நோன்பு நோற்றும் அவனுடைய உள்ளத்தில் நற்குணம் கிடையாதோ அவனுடைய நன்மை கிடையாது என்பதை எங்களுக்கு ஹதீஸ் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான், ஐவேளையும் தொழுகிறான், பிற மனிதர்களை பார்த்தால் அவன் குறைக்கிறான் என்றால், அவர்களை அப்புறப்படுத்த முனைகிறான் என்றால், பாய்கிறான், மோதுகிறான், விரோதிக்கிறான் என்றால் இஸ்லாம் சொல்கிறது அவனை நோக்கி கருணையுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹில் கல்ப். நாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இறைவனுடைய அமரர்கள் வரமாட்டார்கள் என்று ஹதீஸ் சொல்கிறது. நாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இறைவனுடைய அமரர்கள் வரமாட்டார்கள். இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் போது, வீடு என்று இங்கு சொல்லப்பட்டது உங்களுடைய வீட்டுக்கும் பொருந்தும். அதே போன்று வீடுகளில் உயர்ந்த ஒரு வீடு ஒரு முஃமினுடைய உள்ளம், ஒரு மனிதனுடைய உள்ளம். அந்த உள்ளத்திலே நாயுடைய குணம் இருக்கும் என்றால் அதை நோக்கி கருணையுடைய அமரர்கள் வரமாட்டார்கள் என்கிறார்கள். நாயுடைய குணத்தை பற்றி சொல்லும் போது அதனுடைய சில குணங்கள் எதிர் திசைகளில் இருந்து அதனுடைய ஏரியாக்கள் அல்லாத வேறு நாய்கள் வந்தால் குலைத்து விரட்டிவிடும், அணுக விடாது. அதே போன்று நாய்க்கு கீறி கிழிக்கக்கூடிய குணம் இருக்கிறது. நாய்க்கு பல குணங்கள் இருக்கிறது. இப்படியான குணம் மிருகங்களுடையது, அது மனிதர்களுக்கு வரக்கூடாது. அப்படி மனிதர்களிடத்தில் அது வரும் என்று சொன்னால் அமரர்கள், இறைவனுடைய கருணையுடைய அமரர்கள் அவர்களை நெருங்க மாட்டாது என்று இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாத்துக்கும் விசுவாசத்துக்கும் அல்லாஹ் ரசூலை நம்புவதற்கும் மனிதனுடைய உள்ளத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கூட சிலர்கள் தங்களை விசுவாசிகள் என்று வெளிப்படையில் காட்டினாலும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களை வெளிப்படையாக காட்டியது. இவர்கள் நாவினால் தாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னாலும் இவர்கள் விசுவாசிகள் அல்ல என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலத்தில் ஆராபு ஆமன்னா, நகர்ப்புற அரபிகள் சொன்னார்கள் நாங்கள் இறைவனை விசுவாசித்து விட்டோம். அல்லாஹ் சொன்னான், இல்லை, கூலு அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிமாகி விட்டோம் என்று சொல்லுங்கள். கலிமா சொல்லிட்டீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தான் நீங்க சொன்னீங்க, நீங்க இன்னும் மூமினாகல்ல. மூமின் உண்மை விசுவாசி என்றால் ததுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களோட உள்ளத்துல ஈமான் நுழைந்திருக்க வேண்டும். உங்களோட விசுவாசம் உங்களோட உள்ளத்தை ஆட்கொண்டிருக்க வேண்டும். உண்மை விசுவாசி யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். உண்மை விசுவாசி பெற்றோரை நோவிக்க மாட்டான். உண்மை விசுவாசி இரக்கமில்லாமல் இருக்க மாட்டான். உண்மை விசுவாசி பிற மனிதர்களுடைய விடயங்களில் அவருடைய மானங்களை போக்க மாட்டான். அவருடைய சொத்துக்களை அபகரிக்க மாட்டான். அவர்களுக்கு அநியாயம் புரிய மாட்டான். யாரையும் விரோதிக்க மாட்டான். இது உண்மை விசுவாசி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், இவைகளின் மூலமாக நாங்கள் அவைகள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு, உண்மையான சவாபை அடைந்து கொள்வதற்கு உள்ளங்களை தூய்மைப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சில மனிதர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், அவருடைய நோன்பிலே பட்டினியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் அதிகாலையில் இருந்து பட்டினி இருக்கிறார்கள், சூரியன் மறையும் வரைக்கும். அவருடைய சாப்பாட்டை தவிர்த்து, அவருடைய பானங்களை தவிர்த்து, குடிபானங்களை தவிர்த்து அந்த மனிதன் நோன்பு நோக்கிறான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய நோன்பிலே அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, வெறும் பட்டினியும் தாகமும் மட்டும்தான் என்கிறார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன்
சொன்னார்கள், அவர்தான் நோன்பு பிடித்துக் கொண்டு பிற மனிதர்களை பற்றி குறை பேசுவதையும் கெட்ட வார்த்தை பேசுவதையும் பிற மனிதனுடைய மானங்களை பற்றி பேசுவதையும் கோல் சொல்வதையும் அவர் தவிர்க்கவில்லை. அதனால் அவருடைய நோன்பு முடிந்து விட்டது, அவருடைய நோன்புக்கு கூலி கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்துகிறார்கள். இதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது, அத்துஹிப்பு அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹாஹு மைதா, உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை பச்சையாக சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா? உங்கள ஒருவர் பிற மனிதர்களுடைய இறைச்சியை சப்பி சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பினால் நீங்கள் கோல் சொல்லுங்கள். கோல் சொல்வது ஒரு மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவது போன்று என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர் நோன்பு பிடித்துக் கொண்டு கோல் சொன்னால் அவர் உள்தங்கத்தில் ஒரு மனிதனுடைய இறைச்சியை தின்றவர் போன்று அவருடைய நோன்பில் தாகத்தையும் பட்டினியையும் தவிர வேறொன்றும் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு என்பது உணவை மட்டும் தடுப்பது அல்ல, நோன்பு என்பது குடிபானங்களை மட்டும் தடுப்பது அல்ல, நோன்பு என்பது உடலுறவு கொள்வதை மட்டும் தடுப்பது அல்ல, மாறாக அல்லாஹ் விரும்பாத விடயங்களை தவிர்ப்பது நோன்பில் உயர்ந்த அந்தஸ்து என்பதை விளங்குங்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை உங்களுடைய நாவு புலங்குவதை தவிருங்கள். உள்ளங்களில் பிற மனிதர்களுக்கு அநியாயங்களை கெட்டவைகளை நினைப்பதை தவிருங்கள். அது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாருக்கும் அநியாயம் செய்வதை இஸ்லாம் அனுமதிக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமதானுடைய மாதம் எங்களை செம்மைப்படுத்தியதாக ஆக வேண்டும், எங்களுக்கு புத்துணர்ச்சி தந்ததாக மாற வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோமே, அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதா ஷஹரி ஷரீஃப் மின ஸுஅதாஇல் மக்பூலீன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் இந்த மாதத்தில் எங்களை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ், இந்த மாதத்துல ஸ்ரீதேவிகள் உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. வலா தஜ்அல்னா யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் மினல் அஷ்கியாஇல் மத்ரூதீன். யா அல்லாஹ், எங்களை மூதேவிகளுடைய கூட்டத்தில் சேர்த்து விடாத என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்கிறோமே. அந்த ஸ்ரீதேவிகள், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஸ்ரீதேவிகள் யார்? நாளை மறுமையில் பிரயோஜனப்படக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகள் யார்? நாளை மறுமையில் தன்னை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகள் யார்? குர்ஆன் சொல்கிறது, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையில் உங்களுடைய சொத்துகளோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்கு பிரயோஜனம் தர மாட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான ஈடேற்றமான உள்ளங்களோடு வருகிறார்களோ அவர்கள் தான் பிரயோஜனம் பெறுவார்கள், அவர்கள் தான் பிரயோஜனம் கொடுப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அமட்கள் எங்களிடத்தில் குறைவாக இருந்தாலும், சுன்னத்தான வணக்கங்களில் குறைவாக இருந்தாலும், அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட வணக்கங்கள் இருக்க மேலதிகமாக செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்கள் குறைவாக இருந்தாலும் உள்ளம் ஸ்ரீதேவித்தனமாக இருப்பதுதான் இஸ்லாத்தில் மிக ஏற்றமானது. ஸ்ரீதேவித்தனமான உள்ளங்களுடன் செய்யக்கூடிய அமட்கள் தான் பெரும் அந்தஸ்து கொண்டது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 40வது வயதில் அவர்கள் தன்னை நபி என பிரகடனப்படுத்துகிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவர்கள் உலகுக்கு பிரகடனப்படுத்துவது 40வது வயதில். தொழுகை கடமையாக்கப்பட்டது 50வது வயதில். ஜகாத் கடமையாக்கப்பட்டது 50வது வயதில். இதர கடமைகளில் அதிகமானவைகள் 50வது வயதில். இடைப்பட்ட 10 வருடங்கள் அந்த மனிதர்களுக்கு எதை போதித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த மனிதர்களுக்கு எதை போதித்தார்கள்? தொழுகை விதியாக்கப்படவில்லை நபியாக வந்தபோது. 10 வருடங்கள் சென்றது. அதற்கு பின்னால் தான் தொழுகை விதியாக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தான் ஜகாத். இப்படி நபியாக அனுப்பப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னால் தான் நோன்பு விதியாக்கப்பட்டது. அதற்கு இவைகள் விதியாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வேலை என்ன? குர்ஆன் சொல்கிறது, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் மூமின்களுக்கு மிக பெரும் கிருபை செய்து விட்டான்.
இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினார். யத்லு அலைஹிம் மின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். அவர்களை தூய்மைப்படுத்துவது நபித்துவத்துடைய ஆரம்ப வேலையாக இருந்தது. தூய்மைத்துவம் பெற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடமைகளை முன்வைத்த போது அந்த கடமைகளின் மூலமாக அவர்கள் இறைவனுடைய மிக உயர்ந்த நெருக்கத்தை அடைந்தார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டார். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு விட்டார்கள் என்று குர்ஆன் அவர்களை புகழ்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய வணக்கம் கட்டப்பட்டது உல தூய்மையின் மீது. தூய்மையான உள்ளத்துடன் தான் அவருடைய வணக்கம் கட்டப்பட்டது, வணக்கம் எடுத்து எம்பப்பட்டது, வணக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இன்று அந்த வழித்தோன்றல்கள் வந்த முஃமினான முஸ்லிம்களாகிய நாம் அந்த வணக்கங்களை மட்டும் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு அந்த உல தூய்மையை விட்டு விட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிரங்கம் சீராக விளங்கினாலும் உள்ரங்கத்தில் நாங்கள் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவுடைய பிரதிபலிப்புத்தான் நான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துஆ கேட்டார்கள்? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ், இந்த மக்களிலே ஒரு ரசூலை அனுப்புவாயாக. யத்லு அலைஹிம் மின் ஆயாத்திக, உன்னுடைய வேதங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து, வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபியை அனுப்புவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் வேதத்தை மட்டும் ஓதி காண்பிக்க வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க உபன்யாசங்களை மட்டும் செய்ய வந்தவர்கள் அல்ல. மாறாக மனிதர்களை, அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய மார்க்கத்தையும் சுமந்து வந்தார்கள். அதனால்தான் இஸ்லாமிய இபாதத்துகளுடன் தரீக்காக்களுடைய பங்களிப்பு தேவை. தரீக்காக்கள் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் தூய்மையாகுவதற்கு, உள்ளம் அமைதி அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவைகள் தான் தரீக்காக்கள். அதனால்தான் ஷரியஅத்து வணக்க வழிபாடுகள் போதிக்கப்படக்கூடிய விடயங்களுடன் சேர்த்து தரீக்காக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த அந்த தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உல தூய்மையை போதிக்கக்கூடிய அவைகளும் மிக முக்கியமானது என்பதை இன்றைய இஸ்லாமிய உலகம் அறிய கடமைப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் உள்ளங்கள் தூய்மையாகுவதற்கும் இந்த ரமதானை நாங்கள் பாவிப்போம். இந்த ரமதான் நான் மேற்சொன்னது போன்று வெறுமனே எங்களுடைய அலங்காரங்களுக்கோ அதிகமான லைட்டுகளை இட்டு பிரகாசங்களை அதிகப்படுத்துவதோ அல்லது பள்ளி வாயில்கள் அலங்காரப்படுத்தப்படுவதோ அல்லது நாங்கள் புத்தாடைகள் அணிவதோ என்பது மட்டுமல்ல. அவைகள் ரமதானுடைய ஹக்கிலே பல ஆயிரங்களில் ஒன்று. மிக முக்கியமாக ரமதான் எங்களை சீர்திருத்த வேண்டும். ரமதான் எங்களுடைய உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும், உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். யாரை பற்றியும் எந்த வஞ்சகமும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்கி எழும்ப வேண்டும். ஒவ்வொரு காலையில் விழிக்கும் போதும் புதிய மனிதர்களாக, புதிய உள்ளங்களாக, புதிய எண்ணங்களாக நாங்கள் எழும்ப வேண்டும். அப்போதுதான் மெய் விசுவாசிகளாக நாங்கள் இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை சீரான முறையில் வழிபடுவதற்கு எங்களுக்கு நல்லுதவி கட்டளை புரிந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை நெருங்கி வரக்கூடிய நல்லடியார்கள் எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்தில் நீ யாரை எல்லாம் பொருந்திக் கொண்டாயோ ரஹ்மானே, அந்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அதற்கு மாற்றமான முறையில் சென்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாவுகளினால் யாரை பற்றியும் எந்த விதமான அநியாயமும் நடந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய கரங்களினால் யாருக்கும் தீங்கேற்பட்டு விடாமல் எங்களுடைய கரங்களை தூய்மைப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான செல்வங்களை கொண்டு உன்னை நெருங்குவதற்கும் ஹலாலான இபாதத்துகளை கொண்டு உன்னை நெருங்குவதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நல்லோர்கள் சென்ற நட்பாதையில் நமக்கு காட்டி தந்து விடுவாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. لا إله إلا الله. أشهد أن محمدا رسول رسول الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة. الله أكبر الله أكبر. الله أكبر. لا صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وقافه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا عوضا يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. صلاة صلاة الجمعة رحمة الله. رحمة الله. بسم الله الرحمن الرحيم. الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صلى الله عليه وسلم. الله أكبر. السلام عليكم. السلام عليكم. ما صليت يا سيدي. بارك الله سيدي. السلام عليكم.
السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. معاشر المسلمين رحمة الله، روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أقل الإنسان يوم الجمعة أمسك والإمام يخطب وقد روى مسلم رحمة الله يغفر الله لكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி கொள்ளுங்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பொதுவாக ஒரு செகண்டுக்காக மிம்பரில் இருந்தாரே, ஆனால் எவனோடு தன் தோழனை பார்த்து பேசாதே சொன்னாலும் கூட பொதுவாக பிறனை இருந்தவனாக ஆகிவிட்டான் என்பதாக. ஆகவே பொதுவாக போது பேசுவதை தவிர்த்து பொதுவாக காலத்தில் கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. ربنا وحدانا الله يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الله أكبر الله الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. يا سيدي يا رسول الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة.
اللهم صل على رسول سيدنا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنشأ وبرى وخلق الماء والثرى وأبدع كل شيء وبرى، لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا ثرى، ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء، له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى، ويا تجهر بالقول فإنه يعلم السر وأخفى. الله لا إله إلا هو له الأسماء الحسنى. خلق آدم فابتلاه ثم اتباه فتاب عليه وهدى، وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى، ونجى الخليل من النار فصار حرها بردا وسلاما عليه فاعتبروا بما جرى، وآتى موسى 9 آيات بينات فما ادكر فرعون وما رعى، وأيد عيسى ببينات تبهر الورى، وأنزل الكتاب على سيدنا محمد فيه البينات والهدى، أحمده على نعمه التي لا تزال تطرى، وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى، وعلى صاحبه في الغار أبي بكر بلا مرى، وعلى عمر الملغم في رأيه وهو بنور الله يرى، وعلى عثمان زوج ابنتيه ما كان حديثا افترى، وعلى علي بحر العلوم وأصل الشرى، وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى، وسلم تسليما كثيرا. أما بعد، فاعلموا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم وأطيعوه. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين، فاستغفروا إنه هو الغفور الرحيم. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله وكفى، وصلاة وسلاما على عباده الذين اصطفى، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله وصفيه من خلقه وخليله، خير من وطي الحصى بنعله وأبلغ متحدث في العالمين. أيها المؤمنون، أوصيكم أولا بنفسي بتقوى الله. اتقوا الله العظيم وأطيعوه. عباد الله، إن الله سبحانه وتعالى يدعوكم فسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. عباد الله، إن الله سبحانه وتعالى يدعوكم للمسابقة، وهو مسابقتكم إلى الرحمن سبحانه جل جلاله. وسابقوا، الله سبحانه وتعالى يدعوكم فاستبقوا الخيرات. عباد الله، قد أظلكم شهر عظيم فيه فاستبقوا الخيرات. عباد الله، إن الله سبحانه وتعالى أمركم أمرا عميما، بدأ بنفسه تعظيما، وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما، وقال الله جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي، وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وارض اللهم عن خلفائه الأربعة: أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن الصحابة والتابعين وتابعيهم إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين والمنافقين يا رب العالمين. اللهم أجرنا من النار،
اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من اشقياء المطرودين اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بثلاث فأتوها وينهاكم عن ثلاث فاجتنبوها يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاد وعلى آله وأصحابه أدرات بالله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة لا شريك له. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر الله أكبر. سبحان ربي سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم أيها النبي أشهد أن لا إله إلا الله ذلك يا سيدي مبارك راسك ذلك يا سيدي مبارك راسك. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم صل عليه وسلم. 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 اللهم صل
ரமலான் அல்லாத காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்ரிபு தொழுகை தொடர்ந்து நடைபெற்று வரும் புருதா மஜ்லிஸ் ரமலான் மாதத்திற்காக வேண்டி விசேஷமாக சனிக்கிழமை 5 மணி அளவில் ஏற்பாடு செய்து இஃப்தார் நிகழ்வுகளும் அத்தோடு ஏற்பாடு செய்திருப்பதால் எமது ஜெவட்டகஹ பள்ளி வாசலுக்கு சரியாக சனிக்கிழமை 5 மணி அளவில் புருதா நிகழ்வுக்கும் இஃப்தார் நிகழ்வுக்கும் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறோம். அஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். فاعلم انه افضل الذكر لا اله الا الله 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 لا اله الا الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لكل واحد منا براءة من النار وامنا من العذاب وفلاة من الحساب وجواب على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخرة. ربنا مسلمين واهلنا بالشهداء والصالحين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الكريم من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الاشقياء المكروهين. اللهم انك في كل ليله من ليالي شهر رمضان بتقوى ربنا وخلصا واجعلنا لا اله الا انت قائم ربنا وخلصا من النار والعفو عند الحساب. اللهم احفظ سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم احفظ سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم احفظ سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا اغفر لنا ولوالدينا واولادنا ومشايخنا واخواننا في الدين واصحابنا ولمن له حق علينا ولمن امن دعاءنا ولمن اوصانا بالدعاء والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات يا رب العالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. هذا رحمة رحمتك يا ارحم الراحمين. وصلى الله تعالى على خير سيدنا محمد صلى الله عليه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. إلهي لست للفردوس يا ولا أقوى على نار الجحيم. فهب لي توبة واغفر
توبة فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لا تهل بالدرس أهلا ولا أقوى على نار الجحيم وهب لي توبة فاغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أطمع على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أطوى على نار الجحيم وهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا حبيب ذنبي وسلم மௌலானா தந்தாங்க செய்ய அப்படியே வாக்கப்பட்டு நீங்க போனேன் வாக்கப்பட்டு போல் நான் ப்ராமிஸ் பண்ணி போனேன் ப்ராமிஸ் இல்லை எனக்கு அந்த தெரியும் நான் அந்த சும்மா நின்றேன் அளவிற்கிட்ட அளவிற்கிட்ட போகிற எங்கேயும் நண்டு எங்களோட்டுக்கு வந்து தந்துருக்கீங்க எல்லாம் செல்ல நீங்கள் அப்போ நாளைக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எப்பயும் தெரியும் டேட் அப்படி அவங்க அதில் வந்தாங்க இடம் செல்லலை அப்படியே இல்லை இப்படித்தான்
අන්සල දිනුනට කොට දායක අමතක වෙනවා. එහෙම නෑ එහෙම tapi perawainnya ya kena beri ya kena beri Allah. Allah Akbar. Tahiyat. Assalamualaikum. Oh. நான் வேலையை முடிச்சுட்டு வரலாம். என்ன நான் உங்களுக்கு கோல் தரேன், எடுத்து வர கிடைக்க மாட்டேன். லேட் ஆகும்னா நீங்கள் சொல்லிடுங்க. சரி பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வந்து தொடங்குறோம். மற்றவங்க 2 பேர் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்க இன்ஷால்லா. 5 மணி வரைக்கும் செல்லம் ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. சமாளிக்கிறா செல்லம் பிரச்சனை இல்லை. ஓகே சமாளிக்கணும்ல. இன்றைக்கு உங்களோட ப்ரோக்ராம் வர கிடைச்சது. ஏன்னா இங்கே போகிறேன் மயத்துண்டு இந்தோனேஷியா. எப்போ போனேன்? நான் போகணும்னு நினைக்கிறேன் 29 தேதி. 29 தேதி இல்லை நான் போனேன். இல்லை நான் போன வந்து 28ஆம் தேதி. நான் 29ஆம் தேதி கால் பண்ணுறேன். நான் வந்தேன் 5ஆம் தேதி. மாதம் நான் அவளை கால் பண்ணி சொன்னேன் 28ஆம் போனேன். இல்லை நான் நினச்சேன் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். யாரெல்லாம் நான் இப்போ வச்சுக்கிறேன் வந்து கேட்டார் அஸ்லாம் போல வீட்டை ஃபோன் வேலை செய்யாமல் அப்படி இப்படி நான் நான் எத்தனை நேரத்துக்கு உங்கள் நம்பரை கை கெடுத்தேன். நினைச்சலாம் முதல்ல நான் சமாளிக்கிறேன். நான் நினச்சி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வைக்க மாட்டேன். மனசுக்குங்க அப்போ அப்போ நான் சொன்னேன் அஸ்லாம் போல போய்த்தாரு எப்படி வருவார் பையனுக்கு. ஐயே அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? எனக்கு டக்குனு ஏற்பாடு பண்ணி நான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதோட எனக்கு பயானிங்கன்னு எல்லாம் கால் பண்ணி சொன்னேன். சும்மா கட் பண்ணேன் அங்கே இல்லை. நான் நினச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வைக்க மாட்டேன். யாரும் இப்போ நான் இங்கே சொன்னீங்க இங்கே வயங்கிங்க இல்லையா யாவாலையும் பள்ளியா ஓ அதில் அப்போ அவர் சும்மா அப்படின்னா இங்கே எனக்கு வாரண்ட் சொன்னார். அப்போ நான் சொன்னேன் நான் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னேன். நான் நினைச்சு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வைக்க மாட்டேன். இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரி மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் மன்னிக்கோங்க. அது அவர்
வாங்க வைக்கிறா ஹலோ என்ன கால் அடிச்ச நான் கொழும்புல எந்த கால் அடிச்ச நான் எல்லாம் இல்லை சும்மா சரி தண்ணி தான் சோறுன்றே இல்லை பரவாயில்ல செல்லு கால் பண்ணி சொல்லிடு ரைட் ரைட் खैर 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 दादा जुम्मा इंटे मरदानले ரைட் யாருக்கு யாழ்லா இதான் கேட்டப்பா தண்ணி குடிச்சா ஜாய் தண்ணி வரல சும்மா இது முடிச்சா பரவாயில்லைங்க தண்ணி கொடுக்கறலன்னு கேட்டு ஜிம்மா முடிஞ்சார் எடுத்துட்டு வரோம் எப்படிமாண்ணா ஏடா சத்தம் கூடிட்டாங்க சத்தம் கூடியதான் நைட்டு கூட வைக்கிதான் ஏண்ட வாப்பா